போதையின் பாதை வேண்டாமே, மீளா துயரை தந்திடுமே. தீய போதை வென்றிடுமே, தீராத நோய்கள் தந்திடுமே. பாலகம் செய்யும் ஒன் வாழ்க்கை பாலைவனம் மாயாக்கிடுமே. நான் இப்போது போதை காட்டும் அழிவு பாதை என்ற தலைப்பினை பேச வந்துள்ளேன். உலக நாட்டில் மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை மக்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதே ஆகும். இந்த போதைப் பொருட்கள் மனித வாழ்வை சிதைத்து தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் அனைத்தையும் சீரழிக்கும் ஒரு பெரும் அச்சுறுத்தல் ஆகும். எளிய தலைமுறையினரே அதிகம் குறிவைத்து பரவும் இந்த போதை பழக்கம் நாட்டின் எதிர்காலத்திலேயே கேள்விக்குறியாக்கி வருகிறது. போதை போதை இது மரணத்தின் பாதை, போதை மரணத்தின் தரும் ஒரு மாயவலை என்ற வரிகளுக்கேற்ப போதைப் பொருட்கள் நம்ம அறியாமையே நம் வாழ்வில் சுரையாடும் மாயவலை. ஆரம்பத்தில் ஒரு சிறு ஆர்வம், பின் ஒரு பழக்கம், இறுதியில் அடிமைத்தனம். மதுபானம், புகையிலை, ஹெராயின், கஞ்சா போன்ற மனிதனை அழிக்க போதைப் பொருட்கள் பல. இவை நிரந்தரமான அழிவையுமே பரிசளிக்கிறது. வாழ்க்கை என்ற பூந்தோட்டம் போதையால் இன்று அது போராட்டம். போதை நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேளிர் என்ற பாடல் வரிகளுக்கேற்ப போதைப் பொருட்களின் பயன்பாடு தனி மனிதனை மட்டும் பாதிப்பதில்லை. இதன் விளைவுகள் குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் சீரழிக்கிறது. போதை பழக்கத்தால் இதய நோய்கள், நரம்பு மண்டல குறைபாடுகள் போன்ற உடல்நல பாதிப்புகளும், மனசோர்வு, பதட்டம் போன்ற மனநல பிரச்சனைகளும் ஏற்படும். மேலும் இவை திருட்டு, வன்முறை போன்ற குற்றச் செயல்களுக்கும், கல்வியின்மை, வேலையின்மை போன்ற குடும்ப பொருளாதார நெருக்கடிகளுக்கும் காரணமாகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி சர்வதேச போதை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. போதை இல்லாத சமூகத்தை உருவாக்குவதே தனி மனிதனின் பொறுப்பு மட்டுமே என்று சமூகம் மற்றும் அரசாங்கத்தின் கூட்டு முயற்சி ஆகும். வாழ்வை அளிக்கும் நச்சு வரை போதை என்ற பெயரை உழைக்காதே. இளைஞனை விழிக்க வேண்டும். விழிப்புணர்வு விதையாய் மாற வேண்டும். போதையற்ற சமுதாயம் படைப்போம். புதிய உலகம் அமைப்போம். நன்றி, வணக்கம்.